போன வாரம் நான் மாநில கல்லூரி போய் பேசினேன். அந்த மாநில கல்லூரி 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை. மாணவர்களை சேர்க்கிறதுக்கு ஒரு ஜீவோ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க. அந்த கல்லூரியில் என்ன நிலைமை இருந்திருக்கு? அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. பேராசிரியர் சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு 300 ரூபாய் சம்பளம். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபாய் சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபாய் சம்பளம். 2 பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கும்பு முளைச்சிருக்கா? இதை யார் மாத்தினா? இத எந்த கடப்பாறை மாத்திச்சா? இந்த கோட்டை மாத்திச்சா? இத கடப்பாறை வந்து மாத்தல. இத கடப்பாறை வந்து மாத்தல. நீ சொல்ற பாலடைஞ்ச கோட்டை தான் இதை மாத்திச்சு. பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. அதுதாங்க எல்லாரும் வள்ளுவரே படிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல. நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இல்ல. நான் சொல்றது வரலாற்று திரிபு இல்ல. நான் சொல்றது பொய் இல்ல. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? இப்ப இந்த தம்பி கோவம் யார் மேல வருது பாருங்க. ஏன் மேல வருது? யார் மேல கோவம் வரணும்? பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேலதான் உங்களுக்கு கோவம் வரணும். அதை மாத்தவங்களுக்கு ஜீவோ இருக்கு சார். தவறான செய்தி இல்ல, ஜீவோ இருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது. பொய் இல்ல, புரட்டு இல்ல. ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்லயும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு டேட்டா இருக்கு. இன்னைக்கும் டேட்டா இருக்கு. அன்னைக்கும் டேட்டா உண்டு, இன்னைக்கும் டேட்டா உண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதி லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னாரு இப்ப சுக்கா ரமேஷ். நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாட்டில் சமூக நீதி அரசியல் தலைத்து 100 வருஷம் ஆச்சு. இடஒதுக்கீடு வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. கம்யூனல் ஜியோ வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர்கள் இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டில். இந்த நான் இப்ப போட்ட லிஸ்ட் தான் பெரும்பான்மை. எத்தனை நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க? உயர் பொறுப்புகள், ராணுவம், ஊடகம், அது இது எதெல்லாம் உண்டா எல்லா பொறுப்பை எடுத்து போட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க. மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? தூதர்கள், துணைவேந்தர்கள் எல்லா லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னார்ல நான் கேட்கிறேன்.